இது கனமாக இருக்கிறதா, இது வெயிட்டாக இருக்கா, இது கனமாக இருக்கா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா இஸ் திஸ் ஹெவி, இஸ் திஸ் ஹெவி அப்படின்னா இது வெயிட்டாக இருக்கா அப்படின்னு அர்த்தம். ஓகேவா. ஹெவி அப்படின்னா கனமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஆனால் நம்ம சாதாரணமாக சொல்கிறப்ப இது வெயிட்டாக இருக்கா அப்படின்னு தான் கேட்போம். ஸோ இஸ் திஸ் வெயிட் அப்படின்னா சொல்லக்கூடாது, இஸ் திஸ் ஹெவி. ஓகேவா. நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், முடிச்சை அவிழ்த்து விடு. ஏதாவது நம்ம முடிச்சு போட்டிருந்தோன்னா ஸோ இந்த முடிச்ச அவர், இந்த முடிச்ச கலெக்ட் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா அன்டை த நாட், அன்டை த நாட். அன்டை அப்படின்னா அதை வந்து கலட்டுறது, அதை அவிழ்க்கிறது அப்படின்னு அர்த்தம். நாட் அப்படின்னா முடிச்சு. ஸோ அன்டை த நாட். நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், என்னை தப்பாக எடுத்துக்காத, என்னை தப்பாக நினச்சிக்காத, என்னை தப்பாக எடுத்துக்காத, நான் அதுக்காக அப்படி பண்ணல அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா டோன்ட் கெட் மீ ராங், டோன்ட் கெட் மீ ராங். கெட் மீ ராங் அப்படின்னா தப்பாக எடுத்துக்கிறது. ஸோ டோன்ட் கெட் மீ ராங் அப்படின்னா என்னை தப்பாக எடுத்துக்காத. ஓகேவா. நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், என்னுடன் விவாதம் செய்யாதே, என்னோட விவாதம் பண்ணாதே, என்னோட வந்து ஆர்கியூ பண்ணிகிட்டு இருக்காது அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா டோன்ட் ஆர்கியூ வித் மீ, டோன்ட் ஆர்கியூ வித் மீ. ஆர்கியூ அப்படின்னா விவாதம் பண்ணுறது. ஓகேவா. ஸோ டோன்ட் ஆர்கியூ வித் மீ அப்படின்னா என்னுடன், டோன்ட் ஆர்கியூ வித் மீ, என்னுடன் விவாதம் பண்ணாத. நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், உன் பென்சிலை சீவு. இப்போ நம்ம சின்ன பிள்ளைங்களுக்குலாம் சொல்லுவோம் இல்லையா, பென்சிலில் இது இல்லை ஷார்ப்பில் பாரு சீவு அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா ஷார்பன் யோர் பென்சில், ஷார்பன் யோர் பென்சில் அப்படின்னா ஷார்பன் அப்படின்னா சீவு அப்படின்னு அர்த்தம். யோர் பென்சில் அப்படின்னா உன்னுடைய பென்சிலை, ஷார்பன் யோர் பென்சில். நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், நாம் அங்கு போய் சேர முடியாது. நம்ம இந்த டயத்துக்குள்ளே அங்கே போய் சேர முடியாது, நம்மளால் அங்கே போய் சேர முடியாது, லேட் ஆகிடுச்சு அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா we can't reach there, we can't reach there. we can't அப்படின்னா நம்மளால் முடியாது. என்னது reach there, ரீச்னா அங்கே போய் சேர்றது, ரீச்னால் சேர்றது, தேர்னா அங்கே. ஸோ we can't reach there, நம்மளால் அங்கே போய் சேர முடியாது. ஓகேவா. நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், அவள் என் வாழ்க்கையை நாசமாக்கி விட்டாள். அவன் என் வாழ்க்கையை நாசமாக்கிட்டா, அவளால் தான் என் வாழ்க்கை நாசமாக போயிடுச்சு அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. அதை எப்படி சொல்லலாம்னா she ruined my life, she ruined my life. ruined அப்படின்னா நாசமாக்குறது அப்படின்னு அர்த்தம். ஸோ ruined அப்படின்னா நாசமாக்கிட்டா, past tense. she ruined my life அப்படின்னா என்னோடய லைஃப்பை நாசமாக்கிட்டா. நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், இரவு முழுக்க மழை பெய்தது. நேற்று நைட்டு ஃபுல்லாக மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா இட் rained all night long, இட் rained all night long அப்படின்னா நேற்று நைட்டு ஃபுல்லாக மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. இதுவே நேற்று ஃபுல்லாக மழை பெஞ்சுது, நேற்று நாள் முழுக்க மழை பெஞ்சுது அப்படின்னு சொல்லணும்னா இட் rained all day long அப்படின்னா நாள் முழுக்க மழை பெஞ்சுது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா. இட் rained all day long அப்படின்னா நாள் முழுக்க, all night long அப்படின்னா நைட்டு முழுக்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், நாங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தோம், நாங்கள் ரொம்ப ஜாலியாக இருந்தோம், நாங்கள் ஒரு ட்ரிப்பு போயிருந்தோம், ரொம்ப ஜாலியாக இருந்தோம், ரொம்ப என்ஜாய் பண்ணோம் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா we had a lot of fun, we had a lot of fun. lot of fun அப்படின்னா ரொம்ப ஜாலியாக இருந்தோம் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா. ரொம்ப என்ஜாய் பண்ணோம் அது மாதிரி. நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், ரொம்ப சந்தோஷப்படாதே, ரொம்ப சந்தோஷப்படாத, ரொம்ப ஜாலியாகாது அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா டோன்ட் பி ஸோ எக்ஸைட்டட், டோன்ட் பி ஸோ எக்ஸைட்டட். இப்போ நம்ம ஏதோ ஒரு குட் நியூஸ் சொல்கிறோம், சொல்லிவிட்டு ரொம்ப சந்தோஷப்படாத, எதாக இருந்தாலும் நம்ம அப்புறம் முடிவு பண்ணிக்கலாம் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதுக்கு எப்படி சொல்லலாம்னா டோன்ட் பி ஸோ எக்ஸைட்டட். எக்ஸைட்டட் அப்படின்னா ஜாலியாக இருக்கிறது, சந்தோஷப்படுறது, உற்சாகப்படுறது, அது மாதிரி அர்த்தம். ஓகேவா. ஸோ டோன்ட் பி ஸோ எக்ஸைட்டட். நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், போய் அவர்களை கூப்பிடு. இப்போ யாரோ வீட்டுக்கு வராங்க, ஸோ கெஸ்ட்டு வராங்க, நம்ம அம்மா சொல்லுவாங்களா வந்தவங்கள போய் வான்னு கூப்பிடு, போய் கூப்பிடுவாங்களா அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா கோ அண்ட் வெல்கம் தெம், கோ அண்ட் வெல்கம் தெம். ஸோ அவங்கள கூப்பிடு அப்படிங்கிறதுக்காக கோ அண்ட் கால் தெம் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஸோ வந்தவங்களை உள்ளே கூப்பிடுறது, யாரோ விருந்தாடி வராங்க, கெஸ்ட்டு வராங்க, அவங்கள கூப்பிட்றதுக்கு பேர் வெல்கம். ஓகேவா. ஸோ கோ அண்ட் வெல்கம் தெம், அவங்கள உள்ளே கூப்பிடு, அவங்கள கூப்பிடு. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், அது உங்களுடைய நல்ல மனசு. ஸோ ஏதோ ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது உங்களோட நல்ல மனசு, அதனால தான் நீங்கள் ஹெல்ப் பண்ணீங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா தட் ஸோ கைண்ட் ஆஃப் யூ, தட் ஸோ கைண்ட் ஆஃப் யூ அப்படின்னா அது உங்களோட நல்ல மனசு, உங்களுக்கு பெரிய மனசு, அந்த மாதிரிலாம். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், அவளுக்கு இவ்வளவு சுதந்திரம் கொடுக்காதே. நீ உன் பொண்ணுக்கு ரொம்ப சுதந்திரம் கொடுக்குற, இவ்வளோ சுதந்திரம்லாம் கொடுக்காது அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா டோன்ட் கிவ் திஸ் மச் ஃப்ரீடம் டு ஹர், டோன்ட் கிவ்
this much freedom to her. ஃப்ரீடம் அப்படின்னா சுதந்திரம் அப்படின்னு அர்த்தம். கிவ்னா கொடுக்கறது. ஸோ டோன்ட் கிவ் திஸ் மச் ஃப்ரீடம் டு ஹர். ஸோ லாஸ்ட் சென்டென்ஸ், நீ என் நேரத்தை வீணாக்கி கொண்டிருக்கிறாய். நீ என் நேரத்தை வேஸ்ட் பண்ணிகிட்ருக்க, நீ என் நேரத்தை வீணடிச்சிட்ருக்க அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி சொல்லலாம்னா, யூ ஆர் வேஸ்டிங் மை டைம். யூ ஆர் வேஸ்டிங் மை டைம். வேஸ்டிங் அப்படின்னா வீணடிச்சிட்ருக்க அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ எவ்வளவு காலம் நான் காத்திருக்க வேண்டும். நான் இன்னும் எவ்வளோ காலம் காத்திருக்கணும், நான் இன்னும் எவ்வளோ காலம் காத்திருக்க வேண்டும். ஸோ இதான் சென்டென்ஸ். இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? நீ என்னை சந்திக்க விரும்புகிறாயா? ஸோ இதான் சென்டென்ஸ். இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, would you like to meet me? would you like to meet me? or we can say, do you want to meet me? do you want to meet me? do you want அப்படின்னா நீ விரும்புகிறாயா, எதுக்கு? to meet me, என்னை சந்திப்பதற்கு. ஓகேவா? நீ அதை செய்தாயா, நீ அதை பண்ணினியா அப்படின்னு கேட்போம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா, டிட் யூ மேக் இட்? டிட் யூ மேக் இட்? மேக் அப்படின்னா பண்ணுறது, செய்கிறது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ டிட் யூ மேக் இட், நீ அதை பண்ணினியா. நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், இது உனக்கு ஏற்கனவே தெரியுமா? இது உனக்கு ஏற்கனவே தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா, டிட் யூ நோ திஸ் ஆல்ரெடி? டிட் யூ நோ திஸ் ஆல்ரெடி? நோ அப்படின்னா தெரியுமா அப்படின்னு அர்த்தம். ஆல்ரெடினா ஏற்கனவே. ஸோ டிட் யூ நோ திஸ் ஆல்ரெடி அப்படின்னா உனக்கு ஏற்கனவே தெரியுமா. நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், பால் கொதித்து விட்டது. பால் கொதிச்சுட்டு ஆஃப் பண்ண அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா, த மில்க் ஹேஸ் பாயில்டு. த மில்க் ஹேஸ் பாயில்டு. பாயில்டு அப்படின்னா கொதிச்சிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ த மில்க் ஹேஸ் பாயில்டு அப்படின்னா பால் கொதித்து விட்டது. நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், சட்டையை இன் பண்ணு. ஸோ நம்ம ஸ்கூலுக்கு காலேஜில் எங்கே பார்த்தாலும் சொல்லுவாங்க இல்லையா, இன் பண்ணு, உன் ஷர்ட்டை இன் பண்ணு அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா, டக் யுவர் ஷர்ட் இன். டக் யுவர் ஷர்ட் இன். ஸோ அதை இன் பண்ணுறதுக்கு டக் இன் அப்படின்னு பேர். ஸோ டக் யுவர் ஷர்ட் இன் அப்படின்னா உன்னோட சட்டையை இன் பண்ணு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், சாப்பாட்டை சூடு பண்ணு. சாப்பாடை சூடு பண்ணு இல்லைனா வீணாக போயிடும் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா, ஹீட் அப் த ஃபுட். ஹீட் அப் த ஃபுட். ஹீட் அப் அப்படின்னா சூடு பண்ணு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், யார் கத்திக்கிட்டு இருந்தா? நேற்று நைட்டு ஒரே சவுண்டாக இருந்துச்சு, யார் கத்திக்கிட்டு இருந்தா அப்படின்லாம் கேட்போம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா, who was yelling. who was yelling. yelling அப்படின்னா கத்துறது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ who was yelling, நேற்று யார் கத்திட்டு இருந்தா. ஸோ past tense. who is yelling அப்படின்னா இன்றைக்கி யார் கத்திட்டு இருக்கா அப்படின்னு அர்த்தம். இப்போ யார் கத்திட்டு இருக்கா அப்படின்னா who is yelling. who was yelling அப்படின்னா நேற்று யார் கத்திட்டு இருந்தா. past tenseனால was. ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், வெகுளி மாதிரி நடிக்காத. ஒன்றுமே தெரியாத மாதிரி நடிக்காத அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா, டோன்ட் ஆக்ட் லைக் இன்னசென்ட். டோன்ட் ஆக்ட் லைக் இன்னசென்ட். இன்னசென்ட் அப்படின்னா வெகுளி அப்படின்னு அர்த்தம். டோன்ட் ஆக்ட் அப்படின்னா நடிக்காத. ஸோ டோன்ட் ஆக்ட் லைக் இன்னசென்ட். நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், கற்பனை பண்ணாத. நம்ம ஏதோ ஒன்று அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோ அப்படிலாம் சொன்னோன்னா, நீ ஏன் கற்பனை பண்ணாத அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா, டோன்ட் இமேஜின். டோன்ட் இமேஜின். இமேஜின் அப்படின்னா கற்பனை பண்ணுறது. டோன்ட் இமேஜின் அப்படின்னா கற்பனை பண்ணாத. நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், இதை சேரில் போடு. இதை சேரில் போடு அப்படிலாம் சொல்லுவோம். இது அங்கே போடு, இதை இங்கே போடு. ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா, புட் இட் ஆன் த சேர். புட் இட் ஆன் த சேர். புட் இட் அப்படின்னா இதை போடு அப்படின்னு அர்த்தம். ஆன் த சேர் அப்படின்னா சேர் மேலே. ஸோ புட் இட் ஆன் த சேர். நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், யாராவது உன்னை அடித்தார்களா? யாராச்சும் ஒன்று அடித்தாங்களா, ஏன் அலர் அப்படிலாம் கேட்போம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா, டிட் எனி ஒன் ஹிட் யூ. டிட் எனி ஒன் ஹிட் யூ. ஹிட் அப்படின்னா அடிக்கிறது அப்படின்னு அர்த்தம். எனி ஒன்னா யாராவது. ஸோ டிட் எனி ஒன் ஹிட் யூ, யாராவது ஒன்று அடித்தாங்களா. நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், நீ சட்டையை மாற்றி போட்டிருக்க. உன்னோட ட்ரெஸ்ஸை மாற்றி போட்டிருக்க அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா, யுவர் ஷர்ட் இஸ் இன்சைட் அவுட். யுவர் ஷர்ட் இஸ் இன்சைட் அவுட் அப்படின்னா உன்னோட சட்டை மாற்றி இருக்குது, உன்னோட சட்டை மாறி இருக்குது, மாற்றி போட்டிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? யுவர் ஷர்ட் இஸ் இன்சைட் அவுட். நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், என் அண்ணன் என்னை அரைந்து விட்டான். என் அண்ணன் என்னை அரைஞ்சிட்டான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா, மை பிரதர் ஸ்லாப்டு மீ. மை பிரதர் ஸ்லாப்டு மீ. ஸ்லாப்டு அப்படின்னா அரைஞ்சிட்டான் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? மை பிரதர் ஸ்லாப்டு மீ. நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், என் கை ஈரமாக இருக்கிறது. அதை எடு அப்படின்னா என் கை ஈரமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா, மை ஹேண்ட்ஸ் ஆர் வெட். மை ஹேண்ட்ஸ் ஆர் வெட். வெட்டுனா ஈரமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ மை ஹேண்ட்ஸ் அப்படின்னா என்னோட கை. மை ஹேண்ட்ஸ் ஆர் வெட். என்னோட கை ஈரமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், நீ பிடிவாதமாக இருக்கிறாய். நீ ரொம்ப பிடிவாதமாக இருக்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா, யூ ஆர் ஸோ ஸ்டபன்.
யூ ஆர் ஸோ ஸ்டபன். ஸ்டபன் அப்படின்னா பிடிவாதமாக இருக்கிறது. ஸோ யூ ஆர் அப்படின்னா நீ இருக்க. யூ ஆர் ஸோ ஸ்டபன், நீ ரொம்ப பிடிவாதமாக இருக்க. ஓகேவா? ஸோ லாஸ்ட்டு சென்டென்ஸ், நீ நனைந்து விடுவாய். தண்ணியில் போகாத, நீ நனைஞ்சிடுவ அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா, யூ வில் கெட் வெட். யூ வில் கெட் வெட். வெட் அப்படின்னா ஈரமாகுது. ஸோ யூ வில் கெட் அப்படின்னா நீ நனைஞ்சிடுவ. நீ எப்பொழுது திரும்ப கொடுப்பாய். நீ எப்போ திருப்பி கொடுப்ப அப்படிலாம் கேட்போம் இல்லையா? ஸோ அதை அப்படி சொல்லலான்னு இங்கிலீஷில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களை மாதிரி இங்கிலீஷ் கற்றுக்கணும்னு ஆசைப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.